गजाननं गजाननं गणाधिसेवितं भूतगणाधिसेवितं कपित्थजम्बो कपित्थजम्बो फलसारभक्षितम् फलसारभक्षितम् उमासुतं उमासुतं शोकविनाशकारणं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् विघ्नेश्वरपादपङ्कजम् सरस्वती नमस्तुभ्यम् सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा सिद्धिर्भवतु मे सदा गुरुर्ब्रह्मा विष्णुः गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः तस्मै श्रीगुरवे नमः शुक्रबृहस्पतिभ्याम् शुक्रबृहस्पतिभ्याम् கிரிக்கெட்ல சச்சின் ஒரு பிளேயர் உண்டு. அவரு 80-90 ரன் எல்லாம் வந்துட்டாருன்னா அப்புறம் டொக்கு போட ஆரம்பிச்சிருவாரு. நூறு அடிச்சிடணும் அல்லது 200 அடிச்சிடணும், அதுக்குள்ள அவுட் ஆயிடக்கூடாது அப்படின்னு. கவாஸ்கரையும் அப்படி அந்த லிஸ்ட்ல சொல்லுவாங்க. சுயநலவாதிகளான விளையாட்டு வீரர்கள்ல சிலர் சொல்லலாம். அது மாதிரி நம்ம வகுப்பும் ஆனி மாசம் 4ஆம் தேதி 200வது வகுப்பு தொட்டிருக்கணும். ஆடி மாசம் 14ஆம் தேதி தான் 200வது வகுப்புக்கு வரும். இன்னைக்கு அர்த்த சாஸ்திரம் 200வது வகுப்பு. ஆங்கிலப்படி 2வது புஸ்தகத்துல 18வது அத்தியாயத்துல 8வது சென்டென்ஸ் பார்க்கணும். தமிழ் படி 2வது அத்தியாயம் அதிகரணம் அத்தியாயம் 39. ஆடி மாசம் 14ஆம் தேதி தேய்பிறை பிரதமை, அவிட்டம் நட்சத்திரம், பராபவ வருஷம், கலியுகாதி 5128. எட்டாவது வாக்கியம். தால கால
சாப சாப தாரவ தாரவ ஷாருங்காணி ஷார்ங்காணி கார்முக கார்முக கோதண்ட கோதண்ட த்ரூணா த்ரூணாம் ஸ்ரீ தனுஷி தனுஹும்ஷி அப்படின்னு சொல்றது வேத மந்திரங்கள்ல சொல்லக்கூடிய முறை. நம்ம தனுஷி சொன்னாலும் போதும். நாம நாட்டினுடைய பாதுகாப்பு சம்பந்தமா பார்க்க தொடங்கி இருக்கிறோம். அதுல ஆயுதங்கள், ஆர்டிலரி சம்பந்தமா ஒரு நாட்டை பாதுகாக்கிறதுக்கும் இன்னொரு நாட்டை அழிக்கிறதுக்கும் போர் செய்யறதுக்கும் ஆயுதங்கள் வண்டிகள் அப்புறம் கவசங்கள் இந்த மாதிரிப்பட்டதெல்லாம் வேணும். இதை ஒரு ராஜா உருவாக்கி போதுமான அளவு வச்சிருக்கணும், பத்திரமா வச்சிருக்கணும். பத்திரமான இடத்துல வைக்கிறது ஒண்ணு, அது கெட்டு போகாம பார்த்துக்கிறது இன்னொன்னு. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சாணக்கியர் சொன்னார். அப்புறம் ஆயுதங்கள்ல நிலையான, அதாவது ஸ்டேஷனரி அல்லது இம்மூவபிள் வெப்பன்ஸ், அடுத்தது மூவபிள் கைனெட்டிக் வெப்பன்ஸ், இயங்கக்கூடியது, ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் போகக்கூடியது. அதுக்கப்புறம் கூர்மையான ஆனா வலுவான சாலிடான ஆயுதங்கள். இது வரைக்கும் பார்த்தோம். இப்போ வில், சிலைன்னு தமிழ்ல சொல்லுவாங்க, தனு அப்படின்னு சொல்லிட்டு சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. அந்த யுத்த சம்பந்தமான, பாதுகாப்பு சம்பந்தமான உபவேதத்துக்கே தனுர்வேதம் அப்படின்னு தான் பேரு. 12 ராசியிலையும் தனு ராசி அப்படின்னு ஒரு ராசி இருக்கு. இதுல வில்லு அப்படின்னு வரும்போது அதனுடைய தண்டு, அதனுடைய நாண், அப்புறம் அதுல வைக்கிற அம்பு, இதனுடைய ஃபீச்சர்ஸ், தன்மைகள், லட்சணங்கள், குணாதிசயங்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறார். அதுல முதல் கட்டமா வில்லுங்கிறது அந்த வளைந்த பகுதியும் நானும் சேர்ந்தது. அதுல அந்த வளைந்த பகுதி எப்படியெல்லாம் தயாரிக்கப்படலாம் அப்படின்னு அவர் காலத்துல இருந்த டெக்னாலஜிய சொல்றாரு. இன்னைக்கு டெக்னாலஜி நிறைய வளர்ந்துருக்கு. ஃபைபர், பிளாஸ்டிக், லைட் வெயிட் மெட்டல், அப்படிதான் இந்த காலத்துல டெக்னாலஜி நிறைய வந்தாச்சு. அவர் காலத்துல இருந்தத அவர் சொல்றார். அதுல ஒரு சில ஒரு முழுமையான பட்டியல் இல்லாட்டாலும் அவங்க ஒரு மாதிரி பட்டியல் கொடுக்கிறாருன்னு சொல்லலாம். சாம்பிள். தால விருட்சம் அப்படிங்கிறது பனைமரம், நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம்.
பனை மரத்துல இருந்து அந்த வில்லினுடைய தண்டு பகுதி, வளைந்த பகுதி செய்யப்பட்டால் அந்த வில்லுக்கு அநேகமா கார்முகம் அப்படிங்கிறது பேரா இருக்கலாம். ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, முறையே அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. தாள, சாப்ப, தாரு அப்படி 3 ஒரு பட்டியல் போட்டுட்டு அதுக்கு அடுத்தது கார்முக, கோதண்ட, துருணா அப்படின்னு அடுத்தது ஒரு பட்டியல் போடுறாரு. அதனால அதுல இருந்து செய்யப்பட்டது அப்படின்னு நம்ம அர்த்தம் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுல இன்னொரு அது நம்ம எப்படி அர்த்தம் எடுக்கிறோங்கிறத பொறுத்த அளவு குழப்பம் இருக்கு. அடுத்தது தாளங்கிறது பனைமரம் அப்படி, இத ஷார்ங்கம் அப்படிங்கிறது வில்லு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது ஒரு விதமான அர்த்தம் வரும். இல்ல ஷார்ங்கம் அப்படிங்கிறது சிங்கம், அதுல இருந்து வந்த வார்த்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டா சிங்கம்னா கொம்பு. கொம்பும் ஒரு மெட்டீரியல். எப்படி பனைமரம் ஒரு மெட்டீரியலோ, அடுத்தது சாப்ப மூங்கில் ஒரு மெட்டீரியலோ, தாரவ தாரு மரம் ஒரு மெட்டீரியலோ, அல்லது தேவதாரு மாதிரிப்பட்ட மரங்களும் இருக்கலாம். அடுத்து ஷாருங்கம் கொம்பும் ஒரு மெட்டீரியல் எடுத்தா மெட்டீரியல் 4 போச்சுது. 3 வில்லுக்கு பேர் தான் சொல்லியிருக்கு. அப்போ அந்த முறையே ரெஸ்பெக்டிவ்லி எல்லாம் எடுக்க முடியாது. அல்லது தனு அப்படிங்கிறதையும் 4 எடுத்து ரெஸ்பெக்டிவ்லி கொண்டு வரணும். தாரு, தேவதாரு மாதிரிப்பட்ட மரமா இருக்கலாம். கிருஷ்ணனுடைய, விஷ்ணுவுடைய கையில இருக்கக்கூடிய வில்லுக்கு ஷார்ங்கம் அப்படின்னு பேரு. தாழாதே ஷார்ங்கம் உதைத்த சமழை போல் அப்படின்னு ஆண்டாள் பாடல். ஷார்ங்க தன்வா கதாதரக அப்படிங்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமம். ஷார்ங்க தன்வா, ஷார்ங்க வில் அப்படின்னு. இதுல மூங்கில்ல செய்தது கோதண்டம். ராமர் காலத்துல ராமர் வச்சிருந்த வில்லுக்கு கோதண்டம் சொல்லுவாங்க. அடுத்து துருணாகா, தாருல இருந்து பண்ணது துருணா அப்படின்னு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. கொம்புல இருந்து பண்றது ஷார்ங்கம்னு எடுத்துக்கிட்டா அது ஒரு வகை வில்லு. பொதுவா அப்படி என்ன சொல்றது, நம்ம ஆசாரிகள் அவங்க 5 குரூப் உண்டுன்னு சொல்லுவாங்க. மர வேலை செய்யக்கூடியவங்க ஒரு குரூப், செம்புல வேலை செய்யறவங்க இன்னொரு குரூப், கல்லுல வேலை செய்யறவங்க இன்னொரு குரூப், இரும்புல வேலை செய்யறவங்க இன்னொரு குரூப், தங்கத்துல வேலை செய்யறவங்க இன்னொரு குரூப். இப்படி கொல்லர், தச்சர், கருமான், அந்த மாதிரி அவங்களுக்கு வேற பேர்களும் 5 பேர்களும் உண்டு. இங்க அந்த மாதிரி அர்த்தத்துல சாணக்கியர் எழுதியிருக்கலாம்.
கோதண்டம்ங்கிறது ஒரு வெரைட்டி ஆஃப் வில். கார்முகம்ங்கிறது இன்னொரு வெரைட்டி. மெட்டீரியலை பொறுத்து அதுகளுக்கு பேரு அப்படின்னு எடுத்துக்கிறது ஒரு விதம். அந்த மாதிரி தெளிவா இவங்க யாரும் குறிப்பிடல. எனக்கு மனசுல பட்டதை சொன்னேன். தமிழ் சொல்லுது பனை, மூங்கில், மரம், கொம்பு இவற்றாலாகிய கார்முகம், கோதண்டம், துருணம் இவை விற்கலாம். கொம்பு அப்படின்னா விலங்கின் கொம்பு அப்படின்னு அதுக்கு விளக்கம் சொல்றாங்க. வில் அப்படிங்கிறதுக்கு கூடுதல் விளக்கம் வைரமேறிய பனை. வைரம் அப்படிங்கிறது வைரக்கல், அது ஒரு வெரைட்டி இருக்கு. முள்மரம் இளைதாக கொள்க முள்மரம் செருநர் செருக்கருக்கும் காழ்த்த விடத்து. சில விஷயங்களை தொடக்கத்திலேயே சரி பண்ணிடணும். நரேந்திர மோடி மாதிரி ஷாஹின் பாக், விவசாயிகள் போராட்டம், கரப்பாம்பூச்சி போராட்டம் எல்லாம் விட்டா கடைசியில முத்தி வன்முறையில தான் வந்து முடியும். அப்படி இளைதாக தொடக்கத்திலேயே நோய், கடன், நெருப்பு, பகை, இந்த நாளையும் தொடக்கத்திலேயே சின்னதா இருக்கும் போதே அழிச்சிடணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. மரத்தை பொறுத்த வரைக்கும் செடியா இருக்கும்போது இல்ல ஓரளவுக்கு வளர்ந்த உடனே வெட்டுறதுன்னா எளிமை. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல அந்த மரத்தினுடைய தண்டு வைரம் பாய ஆரம்பிக்கும். வைரம் பாயிறது அப்படின்னா அது வந்து முத்த ஆரம்பிக்கும். முற்றாத மரத்தினுடைய வெளிப்பாகம் கொஞ்சம் வெள்ளையா இருக்கும். முத்த முத்த அது வந்து சிவப்பு, பிரவுன் கலருக்கு மாறும். சந்தன மரத்தை எல்லாம் பொறுத்த வரைக்கும் முத்தின பிறகு வெட்டினாதான் அந்த சந்தனம் மனம் உள்ளதாக இருக்கும். பச்சை மரத்துல மனம் இருக்காது. இப்ப பனைமரம் மாதிரிப்பட்டது தென்னை மரம் மாதிரிப்பட்டதுக்கு உள்ளாடி ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு இது இருக்கும். வெளித்தோலுக்கும் அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடியது வைரம்பாய். அந்த பகுதியை மட்டும்தான் பயன்பாட்டுக்கு எடுப்பாங்க. அப்படி ஒரு மரம் ஹார்ட் ஆகிறது, கெட்டிப்படுறது, பொதுவா அந்த மரத்துல அது லேயர் லேயரா ஃபார்ம் ஆகும். தாவரவியல் விஞ்ஞானிகள் அந்த லேயரை வச்சு இந்த மரத்துக்கு எத்தனை வயசாச்சு, எத்தனை வட்டம் இருக்குங்கிறத வச்சு எத்தனை வயசாச்சுன்னு கூட சொல்லுவாங்க. அப்படி ஒரு சயின்ஸும் இருக்கு. பல்லுக்கு, விலங்குகளுக்கு பல்ல பிடிச்சு பார்த்து வயசு சொல்றது மாதிரி மரங்களுக்கு அந்த வட்டத்தை வச்சு வயசு சொல்லுவாங்க. இந்த மரம் இப்படி கடினத்தன்மை உள்ளதா மாறுறதுக்கு வைரம் பாய்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா வைரம் பாய்ந்த மரங்கள் தான் 4 நாள் பட உழைக்கும், சீக்கிரம் கெட்டு போகாது. அதனால இப்போ நம்மளை ஏமாத்தணும்னு நினைக்கிறவங்க அதுக்கு கொஞ்சம் சிவந்த கலர் பெயிண்ட் அடிச்சு பச்சை மரத்தை வைரம் பாஞ்ச மரம்னு வார்னிஷ் அடிச்சு ஏமாத்தவும் முடியும். பழைய காலத்துல அதெல்லாம் ரொம்ப பார்த்து வாங்குவாங்க. வைரம் பாஞ்ச மரம் எவ்வளவு நல்லா வைரம் பாஞ்ச மரம்ங்கிறத பார்த்து வாங்குவாங்க. அது ஒரு கலை. இந்த காலத்துல அந்த கலை இருக்கா இல்லையான்னு தெரியல. வைரமேறிய பனை, மூங்கில், மரம் என்னும் இவைகளும் விலங்கின் கொம்புகளும்
வில்லாக்குதற்கு மூலப்பொருட்களாம் மெட்டீரியல். தொழிலுருவ வேற்றுமைகளால் கார்முகம் முதலிய பெயர்களை பெற்றனவென்பது கருத்து. அதனுடைய ஷேப், அதனுடைய டெக்னாலஜி இதெல்லாம் பொறுத்து கார்முகம், கோதண்டம், துருணா அந்த பேர்லாம் அதுக்கு வருது அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. இதுக்கு அடுத்த இதுல ஒரு குறிப்பு வருது. வில்லுடைய நாண்கள், இந்த ஸ்ட்ரிங்ஸ், போ ஸ்ட்ரிங், அந்த ஸ்ட்ரிங் எதனால பண்ணுவாங்க அப்படிங்கிறத வச்சு ஒரு வெரைட்டி சொல்றாங்க. இந்த வெரைட்டி வரும்போது அதுல மூங்கில் வருது. அந்த மூங்கில் வரும்போது இவங்க நோட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவற்றுள் மூங்கில் நான் கோதண்டத்திற்குரியது. கோதண்டம், அந்த ராமர்கள் இருக்கக்கூடிய கோதண்டத்துக்கு கோதண்ட ராமன் அப்படின்னா அதுதான் அவருக்கு பேரே உண்டு. மூங்கில் தான் அந்த நாணு இருக்கும் அப்படின்னு ஒரு குறிப்பு சொல்றாங்க. இதுக்கு முந்தை நம்ம இப்ப பாத்துற இதுல மூங்கில் 2வது இருக்கு, அங்க கோதண்டம் 2வது இருக்கு. அதனால கோதண்டமே கூட மூங்கில செய்ததா இருக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். இப்படி ஒரு கருத்து இனி அடுத்தது வரப்போகுது. ஆங்கிலம் bows made of thala palmyra, of chapa a kind of bamboo, of daru a kind of wood, and shringa bone or horn. இவங்க இங்கிலீஷ்ல என்ன பண்ணிட்டாங்க, எலும்பிலிருந்தோ கொம்பிலிருந்தோ அப்படின்ட்டாங்க. ஆர் ரெஸ்பெக்டிவ்லி கால்டு கார்முகா, இவங்க ரெஸ்பெக்டிவ்லின்னு போட்டாங்க. கார்முகா, கோதண்ட, துருண அண்ட் தனுஷ். தனுஷ் அப்படிங்கிறத 4வதா எடுத்து ரெஸ்பெக்டிவ்லி ஆக்கிட்டாங்க. உங்க தமிழ் என்ன சொல்லுது? பனைமரத்திலிருந்து எடுத்த கம்பு, சாபம் என்னும் மூங்கில், தன்வனம் என்னும் செடியின் கிளைகள் முதலானவற்றில் விற்கள் உருவாக்கப்படும். அவற்றின் அளவுகளை பொறுத்து அவற்றுக்கு கார்முகம், கோதண்டம், துருணம் என்று பெயர்கள் கூறப்படும். இந்த அளவு மட்டும் இருக்காது, அதனுடைய டெக்னாலஜியும் இருக்கலாம். அதாவது ஒரே குச்சியில மரத்துல பண்றது ஒண்ணு, 3 துண்டா பண்றது ஒண்ணு, அப்புறம் அதனுடைய டிசைன், இந்த இது ஒவ்வொன்றுமே அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ்ல வித்தியாசத்தை ஏற்படுத்தும். அத மாதிரி அம்பு வந்து எந்த பக்கம் வெயிட்டா இருக்கணும், பின்னாடி சில அம்புகள்ல பறவைகளுடைய இறகுகள் எல்லாம் வைப்பாங்க. வெயிட்ட குறைக்கிறதுக்கு ஒண்ணு, ஏர் ஃப்ளோவை அது தொலைச்சுக்கிட்டு போகிறதுக்காக வேண்டி. இந்த மாதிரி அதுல நிறைய டெக்னாலஜிகள் பல்வேறு காலங்கள்ல பல்வேறு குழுக்கள்ல பல்வேறு மக்கள் பகுதியில இருந்திருக்கு. வேற வேற காட்டுவாசிகள் அல்லது மலைவாசிகள் வேற வேற விதமா வில் அம்பு எல்லாம் செய்வாங்க. அந்த டெக்னாலஜி யாருக்கு ஃபார் சுப்பீரியரோ அவங்க ஜெயிப்பாங்க. பொதுவா டெக்னாலஜி இருந்தாலும் அதை பயன்படுத்தவும் தெரியணும். இப்ப பாகிஸ்தான் மாதிரி டெக்னாலஜி வச்சுக்கிட்டு
ஆபரேஷன் சிந்தூர்ல அடி வாங்கக்கூடாது சொல்லுவாங்க, வடி கொடுத்து அடி வாங்கினா அப்படின்னு. அதாவது இவன் கையில கம்பு இருந்தது, கடைசியில வந்தவன் அதை பறிச்சு வாங்கி இவருக்கு அடி கொடுத்தானா. அதனால டெக்னாலஜி இருந்தாலும் போறாது, பயன்படுத்தவும் தெரியணும், டெக்னாலஜி இருக்கணும். இப்ப அர்ஜுனன் ஒரே குரு கிட்ட தான் படிக்கிறாங்க. அர்ஜுனன், பீமன், கர்ணன், அஸ்வத்தாமன் எல்லாரும் ஒரே குரு, எல்லாரும் படிக்கிறாங்க. ஆனா அர்ஜுனன் வந்து அவங்க எல்லார்ட்டையும் எல்லார விடவும் முன்னணியில இருந்தான். காரணம் என்ன அப்படின்னா அப்ளிகேஷன். தியரி எல்லாரும் ஒண்ணுதான் படிச்சாங்க, ஆனா அதை அப்ளை பண்றதுல ஒரு குயிக்னஸா இருக்கலாம், ஒரு இன்டெலிஜென்ஸா இருக்கலாம், ஹேண்டிலிங்கா இருக்கலாம். இதுல எல்லாம் அர்ஜுனன் ஒரு யூனிக்கா இருப்பான். அதனால அர்ஜுனன் கிட்ட வேற யாரும் வர முடியல. ஒரே வாத்தியார் சொல்லி கொடுத்தாலும் மார்க்கு குழந்தைகள் வேற வேற விதமா வாங்குவாங்க. அதே மாதிரி அதாவது குழந்தைகள் கிரகிக்கிறது, அதை வெளிப்படுத்துறது, அப்புறம் அதை பேப்பர்ல எழுதுறது. சில பிள்ளைகளுக்கு கையெழுத்து நல்லா இருக்கும், வாத்தியார் கையெழுத்து பாட்டு மார்க் போட்டுருவாரு. இன்னொரு பிள்ளை கையெழுத்து மோசமா இருக்கு, நல்லா எழுதி இருந்தாலும் மார்க் வராது. மோசமா எழுதுன பிள்ளை கையெழுத்து நல்லா இருக்குதுக்காண்டி மார்க் வாங்கிடலாம். இப்படி பல அம்சங்கள் இருக்கு. அதனால இதனுடைய டெக்னாலஜியும் இதுல அடங்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஓஎஸ் லினக்ஸ் இருக்கு, மேக் இருக்கு, விண்டோஸ் இருக்கு. எல்லாம் ஒரே ஓஎஸ்ஆ இருந்தாலும் டெக்னாலஜில ஒவ்வொன்றும் வித்தியாசம். லாங்குவேஜ், கமாண்ட், சுப்பீரியாரிட்டி அல்லது இன்ஃபீரியாரிட்டி, அப்படி டெக்னாலஜில வித்தியாசம் இருக்குது. இந்த மாதிரி விற்கள்லையும் எதுல பண்றாங்க, எப்படி பண்றாங்க, எப்படி டிசைன் பண்றாங்க, எவ்வளவு நீளம், எவ்வளவு மெல்லிசு, எவ்வளவு வளைகிற தன்மை, இது எல்லாமே அதுல வரும். அண்மையில வீர சிவாஜியுடைய ஒரு வாழை பார்த்தேன். மியூசியத்துல வச்சிருக்காங்களா, சிவாஜி யூஸ் பண்ணாரு, 13 கிலோவா என்னவோ வெயிட் அப்படின்னு எல்லாம். அத ஒரு மனுஷன் தூக்குறதே கஷ்டம். அதை தூக்குறதே கஷ்டங்கிற போது அதை வச்சு எப்படி சண்டை போடணுங்கிறது. சிவாஜியோ 5 அடி 4 அடி தான் இருப்பாருன்னு கேள்வி. உண்மையிலே அவர் அதை யூஸ் பண்ணாரா அப்படிங்கிறது தெரியாது. கிட்டத்தட்ட அது அவங்களுடைய உயரத்துக்கும் இருக்கும். அப்படி அவர் பேரால அவர் யூஸ் பண்ணதுன்னு வச்சிருக்காங்க. உண்மையில அவர் யூஸ் பண்ணியிருந்தா அவர் அதுல எவ்வளவு பயிற்சி எடுத்திருக்கணும். இப்ப நம்ம எல்லாம் 5 கிலோ 10 கிலோ தூக்கிட மாட்டோம். ஒரு பழு தூக்குற சாம்பியன் அப்படின்னா 120 150 எல்லாம் தூக்கிடுவாங்க. என்ன 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு தான், அது வேற கதை. ஆனா தூக்குறாங்க. அது மாதிரி இதுல நிறைய அம்சங்கள் இருக்கு அப்படிங்கிறதுக்காக வேண்டி சொன்னேன். அடுத்து 9வது மூர்வா. அர்க்க சன. அதுல வந்து கண நாவும் இருக்கலாம், நாவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இங்க ஷனன்னு இருக்கு, நம்ம சணல் சொல்றோம், அவங்க ஷன அப்படின்னு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. சம்ஸ்கிருத ஷனல் தமிழ்ல சணல் ஆயிருக்கலாம், நான் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அண்மையில கேள்விப்பட்டேன், ருடுக்கி ஐஐடி சம்பந்தப்பட்டவங்க, அதுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க
நம்ம ஊர்ல குத்துச்சாந்துன்னு சொல்லுவாங்க பழைய காலத்துல. சுண்ணாம்பு மணல் கலந்து ஒரு கலவையில பழைய காலத்துல வீடு கட்டுவாங்க. அந்த மாதிரி இந்த சணலுக்கு நல்ல ஃபைபர் கண்டென்ட் உள்ளதுனால சணல் செடிய ஏதோ ப்ராசஸ் பண்ணி அந்த ப்ராசஸ சுண்ணாம்போட கலந்து அதை வச்சு பூசி வீடு கட்டுறாங்களாம். அதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஹெம்ப் ஹவுஸ் அப்படின்னு நீங்க கூகுள் பண்ணி பார்த்துக்கிட வேண்டியதுதான். எனக்கு தெரிஞ்சு அது பலமானதும் இல்லை. வேற என்ன அட்வான்டேஜ்ங்கிறது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். நானும் ஒரு புது விதமா செய்தேன் அப்படின்னு சொல்றதுக்காக வேண்டி இருக்கான்னு தெரியல. ஒரு கட்டடம் கட்டுறது அப்படிங்கிறது செம்மண்ல மண் சுவர்ல கட்டலாம், செங்கல்ல கட்டலாம், குத்துச்சாந்துல கட்டலாம், சிமெண்ட்ல கட்டலாம், காங்கிரீட்ல கட்டலாம், அப்புறம் மரத்துல கட்டலாம். வெள்ளைக்காரங்க எல்லாம் மரத்துலதான் கட்டிட்டு இருந்தாங்களாம். அப்புறம் ஒரு தடவை அங்க பிளேக் நோய் வந்துதான். இது ஒண்ணு. இன்னொன்னு, ஒரு தீ விபத்து வந்து. அது வரைக்கும் வெள்ளைக்காரன் முட்டா பயலாதான் இருந்தான். மர வீடு கட்டி அவன் வாழ்ந்துட்டு இருந்த போது எலிக்கு கொண்டாட்டம் மர வீட்டுல வாழ்றது. ரெண்டாவது, எலிகள் நிறைய வாழ்ந்ததுனால பிளேக் நோய் வந்தது, நிறைய பேர் இறந்து போனாங்க. தீ விபத்து வந்த போது இதெல்லாம் தீப்பெட்டி மாதிரி அடுக்கி வச்சிருந்தது, ஒரு வீட்டுல தீ பிடிச்ச உடனே எல்லா வீடும் எரிஞ்சு போச்சு. இந்த ரெண்டும் நடந்த பிறகுதான் வீடை வேற விதமா கட்டணுங்கிற அறிவே வெள்ளைக்காரனுக்கு வந்ததுன்னும், இந்த தீ விபத்துக்கு பிறகுதான் சுற்றுப்புற சூழல் சுகாதாரம், நம்ம ஊர்ல பாஷையில சொன்னா ஆச்சாரத்தை எல்லாம் வெள்ளைக்காரன் தொடங்கினான்னும், என்ன சொல்லுவாங்க, ஹைஜீன் எல்லாம் அதுக்கு பிறகுதான் வெள்ளைக்காரனுக்கு வந்ததுன்னும், வீடுகளை இடைவெளி விட்டு கட்டுற பழக்கம் வந்ததுன்னும், வேற மெட்டீரியலுக்கு அவன் மாறினான் அப்படிங்கறதெல்லாம் வரலாறு செய்தி. சோசியல் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு மனோன்மணி சுந்தரா யூனிவர்சிட்டியில ஒரு புத்தகம் இருக்கலாம். அந்த புத்தகத்துல இந்த விவரங்கள் வரலாம்னு நினைக்கிறேன். இங்க ஷண அப்படிங்கிறது ரெண்டு விதமா இருக்கலாம். ஒண்ணு சணல், நான் முதல்ல சொன்ன மாதிரி பெங்கால்ல இது அதிகம். நம்ம ஊர்ல சணல், சடம்பு, பழைய காலத்து சாக்கெல்லாம் இதுலதான் பண்ணுவாங்க. எந்த சவுட்டு மத்தையை விடையும் சாக்க போட்டா அது போல நல்ல சவுட்டு மத்தை கிடையாது. பழைய காலத்து அரிசி எல்லாம் கூட அந்த மாதிரி சணல் சாக்குல தான் வரும். இன்னும் ஒண்ணு, இந்த வீடு கட்டுறாங்கன்னு சொன்னாங்களே, இவங்க சொன்ன சணல் வந்து ஹெம்ப் அப்படிங்கிறது கஞ்சா செடி. இந்த ரிஷிகேஷ் அல்லது இமயமலை பகுதிகள் வந்து கஞ்சா செடிக்கு ரொம்ப பிரபலம். கஞ்சா செடி எளிமையா வளரும். இப்படி கஞ்சா செடியை வளர்த்து போதை வியாபாரம் பண்ணுனாங்க அப்படிங்கிறது தான் மணிப்பூர் கலவரத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ரகசியம். அவங்க இப்படி வளர்த்துட்டு இருந்ததை அரசாங்கம் போய் அழிச்சது. அவங்க போதைப் பொருள் வியாபாரம் பண்ணி பயங்கரவாதத்தை வளர்த்துட்டு இருந்தாங்க. அங்க பொழப்புல அரசாங்கம் மண்ணள்ளி போட்டது. அதனால அவங்க கலவரம் பண்ணாங்க. மணிப்பூர் கலவரத்துக்கு ஒரு காரணம் போதைப் பொருள் புழக்கத்தை அரசாங்கம் கட்டுப்படுத்தினது. பொதுவா இந்த பகுதியில எனக்கு தெரிஞ்சதுக்கு தடை எல்லாம் கிடையாது. கஞ்சா செடிக்கு தடை எல்லாம் கிடையாது. அந்த செடியில இருந்து அந்த இலையை நம்ம உருட்டி ஒரு பொருள் எடுத்து அத துறவிகள் கூட பயன்படுத்துவாங்க. அது ஒரு விதமான போதைன்னு வச்சுக்கோங்க.
ஒரு உலகத்தை மறந்த நிலையில இருக்கலாம். அத பாங்கு அப்படிம்பாங்க. அத சிகரெட்டு மாதிரி விஷயங்கள்ல பயன்படுத்தி, அது சிகரெட் இன்னொன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குடுவையில இருந்து ஒரு பைப் மாதிரி வரும், புகைச்சிட்டு இருப்பாங்க. முஸ்லீம் ராஜாக்கள் எல்லாம் பயன்படுத்துவாங்க. அதுக்கு இது ஒரு பேர் உண்டு. இப்ப மறந்துட்டேன். அந்த மாதிரி கூட இதுகள் எல்லாம் பயன்படுத்துற பழக்கம் உண்டு. அந்த செடியத்தான் அரைச்சு கூழாக்கி இந்த வீடு கட்டுறதுக்கு பயன்படுத்துறாங்கன்னு கேள்வி. அந்த செடியை எடுத்து வித்தா நல்ல காசு கிடைக்கும். வீடு கட்டினா அவ்வளவு காசு கிடைக்குமான்னு தெரியல எனக்கு. கவேது, வேணு, ஸ்நாயூனி, ஜியாஹா. நான் படிச்சு முடிக்கல நினைக்கிறேன் இல்லையா? ஷன வந்த உடனே பேச்சு மாறி போச்சு நினைக்கிறேன். அது ஷனவாவும் இருக்கலாம். டிக்ஷனரியில ஷனன் தான் இருக்கு, நம்ம புத்தகத்துல ஷனன்னு இருக்கு. கவேது, கவேது, வேணு, வேணு, ஸ்நாயூனி, ஸ்நாயூனி, ஜியாஹா. ஜாஹா. ஜியாஹானா ஓ ஸ்ட்ரிங், ஸ்ட்ரிங்ஸுக்கு ஜியாஹா அப்படின்னு பேரு. நான் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அரைஞான் கயிறு, அந்த நான். இதுல மூர்வா, மஞ்சி கற்றாழை. கற்றாழை இல ஒரு வகை, அத மூர்வா அப்படின்னு போட்டிருக்காங்க. அர்க்க, அர்க்க அப்படிங்கிறது எருக்கு. சன அப்படிங்கிறது சணல்னு எடுத்துக்கலாம். இல்ல அந்த ஒரு தாவரத்துல இருந்து தயாரிக்கிற நான். அடுத்தது கவேது, தமிழ்ல அத பீர்க்கு, பீர்க்கங்காய் அப்படிங்கிறது ஒரு கொடி வகை. பழைய காலத்துல வீடுகள்ல எல்லாம் அது இருக்கும். வட இந்தியாவுல தோரி, தோரின்னு அதுக்கு பேரு. சமையலுக்கு சகஜமா எடுத்து பயன்படுத்துறாங்க. ஒருவேளை இன்னொரு வெரைட்டியா கூட இருக்கலாம். நம்ம ஊர்ல அதுல சமைக்கிறது இல்ல. அத காய விட்டு அந்த காய் முத்தின பிறகு அதை பறிச்சு அதனுடைய தோடு எடுத்துட்டு உள்ள இருக்கிறது ஒரு ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும், மேல் தேய்க்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. அந்த காயை பத்தி அண்மையில கேள்விப்பட்டேன். அது இப்படி தலைகீழா தொங்கிட்டு இருக்கும். அதனுடைய கீழ் பக்கத்துல ஒரு மூடி மாதிரி இருக்கும். அந்த காய் உள்ள உலர்ந்து கிளு கிளு கிளுன்னு சத்தம் வர்றது மாதிரி ஆகும். நல்ல உலர்ந்த பிறகு இந்த மூடி தானா கலண்டும். கலண்ட உடனே உள்ள இருக்கிற காய் எல்லாம் காத்துல ஆடும்போது உதிர்ந்துகிட்டே இருக்கும். அப்படி உதிர்ந்து செதறி புதிய செடிகள் முளைக்கும். நீர்நிலை இருந்தா நீர்ல விழுந்து இன்னொரு இடத்துக்கு போயிடும். அதனுடைய காய் கொஞ்சம் இலவம் பஞ்சு
பார்த்திருந்தீங்கன்னா தாத்தா தாடின்னு என்னமோ சொல்லுவாங்க. அதை இலவம் பஞ்சுடைய வித்து கீழே விழும்போது அது பாராசூட் மாதிரி விரியும், விரிஞ்சு காத்துல பறந்து போகும். கிட்டத்தட்ட அந்த வித்து மாதிரி இருக்கும். இந்த இலவம் பஞ்சு பொதுவா நோயாளிகளுக்கு எல்லாம் ரொம்ப நல்லது. ரொம்ப நாள் பெட்ரிடரா இருக்கிறவங்களுக்கு இலவம் பஞ்சு ரொம்ப கூலிங், முதுகு உடல் புண்ணு வராம, சோர் வராம காப்பாத்தும் அப்படின்னு சொல்றாங்க. இலவம் பஞ்சுக்கு ரூய் அப்படின்னு ஹிந்தியில பேரு. அதுலதான் இவங்க கம்பளி பண்றாங்க. கம்பளினா ரஜாய், ரஜாய்க்கு இங்கிலீஷ்ல குல்ட்னு சொல்லுவாங்க. இந்த ரஜாய் பண்றாங்க. குளிர்காலத்துல மூடுறதுக்கு ஒரு பெட்டு மாதிரி ஒண்ணு பண்ணுவாங்க. அதை எடுத்து மூடிக்கிட்டீங்கன்னா அவங்க உடல் வெப்பத்தை அது வெளியே விடாது, உடல் வெப்பம் உள்ளேயே நிற்கும். அதனால ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நேரத்துக்கு பிறகு உங்களுக்கு ஒரு கதகதப்பா இருக்கும். அந்த கதகதப்பு உங்க உடம்பு சுட்டு இருந்து வரக்கூடிய கதகதப்பு தான், வெளியே இருந்து வர்றதில்லை. ஆனா மேல ஒரு ஆளி ஏறி படுத்துற மாதிரி இருக்கும். அதை போத்தும் போது அவ்வளவு வெயிட்டா இருக்கும். தொடக்கத்துல அதுவே குளிரா இருக்கும். அப்புறம் உங்க உடம்பு சூட்டு அது வாங்கி சூடாகிற வரைக்கும் குளிரா இருக்கும். இந்த ரஜாயில பல விதம் இருக்கலாம். நான் ஒரு விதத்தை பத்தி சொல்றேன். குளிட்டு செய்யற இந்த ரூயில தான் பண்ணுவாங்க அப்படின்னு. தமிழ்நாட்டுல இதுல தலையிடம் பெட்டெல்லாம் பண்றது மாதிரி ஒருத்தர் ஒரு விளம்பரம் பண்ணியிருந்தாரு. அந்த இலவம் பஞ்சினுடைய காய் வித்து மாதிரி இந்த இந்த பீர்க்கங்காய் உடைய வித்து இருக்கும். நம்ம ஊர்ல அதை மேல் தைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துறோம். இந்த பக்கத்துல தோரிங்கிற பேர்ல சமையலுக்கும் பயன்படுத்துறாங்க. அடுத்து வேணுங்கிறது மூங்கில்ல ஒரு வெரைட்டியா இருக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி கூட ஒரு தடவை அதை பத்தி நான் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். குழந்தைகளை அடிக்க பயன்படுத்துற பெரம்பு ஒரு வகை, ஏடி மாதிரி பட்டி செய்யறதுக்கு பயன்படுத்தக்கூடிய மூங்கில் ஒரு வகை, முளைன்னு சொல்லுவாங்க. பழைய காலத்துல தோட்டை எல்லாம் செய்யறதுக்கு களைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பண்றதுக்கு பயன்படுத்துறது இன்னொரு வகை. தண்டா, RSSல பயன்படுத்தக்கூடிய தண்டா அது இன்னொரு வகை. உடல் நிறைய மூங்கில் வகை இருக்கலாம். வேணுங்கிறது அது ஒரு வகை. பொதுவா மூங்கில் வகையை சேர்ந்தது. மூங்கில்ல இருந்து, அதாவது பெரம்புல இருந்து சேர் செய்யறாங்க, கூடை செய்யறாங்க, தடுக்கு பண்றாங்க, என்ன பிளைண்டர்ஸ் அந்த மாதிரி பண்றாங்க, நிறைய பண்றாங்க. அத ஏன்னா நீங்க ரொம்ப மெல்லிசா அதை இழைக்க முடியும், குச்சியாவும் பயன்படுத்த முடியும், வளையும் தன்மை கொண்டது. இந்த மாதிரி காரணத்தினால தங்கம் எப்படி அதனுடைய வளையும் தன்மையினால, தங்கத்துக்கு ஒரிஜினலா வளையும் தன்மை இல்லை, இது கூட செம்பு சேர்த்து வளைக்க வச்சு அதனுடைய தங்கத்துக்கு அதனுடைய ஒளிரக்கூடிய தன்மையை இழக்காத தன்மை இருக்கு, அதிக நாளைக்கு இழக்காத தன்மை இருக்கு. அதனால தங்கத்து கூட செம்பத்து வந்து அதுக்கு வளைக்கிற தன்மையை கொடுத்து அதை நிறைய பயன்படுத்துற மாதிரி மூங்கிலையும் பல விதமான பொருட்கள், கைவினை பொருட்கள் செய்ய முடியும். ஹேண்டிகிராஃப்ட்ஸுக்கு பெஸ்ட். அதுல இருந்து நான்களும் தயாரிக்கிறாங்கன்னு இதுல இருந்து தெரியுது. ஸ்நாயு அப்படின்னா நரம்புகள். ஸ்நாயுனா நரம்பு, ஸ்நாயூனி அப்படின்னா நரம்புகள். நரம்புகள் அப்படிங்கிறது விலங்கு நரம்புகளா இருக்கலாம், தெரியல எனக்கு. இரும்பு கம்பிகளை பயன்படுத்தினாங்களா இல்லையான்னு தெரியல. ஏன்னா பொதுவா நம்ம வீணை எல்லாம் பயன்படுத்தின கட்சிகளாகும். அத மாதிரி மார்பு கவசங்கள் எல்லாம் நாம இரும்புல பண்ணியிருக்கிறோம். அந்த டெக்னாலஜி நம்மகிட்ட இருந்திருக்குது. அதனால நான் இரும்பு கயறு கூட பண்ணக்கூடிய டெக்னாலஜியும் வச்சிருந்திருப்பாங்க.
இதுல அதை பத்தி குறிப்பு வரல. இருந்து குறிக்காம விட்டுருக்கலாம். குறிக்காததுனால இல்லைன்னு நவீன கால முட்டாள் கல்வியாளர்கள் மாதிரி நான் சொல்ல மாட்டேன். இதுல குறிப்பிடல. இந்த நரம்புங்கிறது அதை கூட குறிப்பிடலாம். இல்ல விலங்குகள் மனிதனுடைய நரம்பு அதை கூட குறிப்பிடலாம். சாணக்கியர் தான் வந்து அதை சொல்ல முடியும். என்னுடைய தமிழ் மஞ்சி கற்றாழை எருக்கு சணல் பீர்க்கு மூங்கில் நரம்பு இவை வில் நான்களாகும். நான் நா போட்டு சொல்றது இருக்கு, ஞான் ஞா போட்டு சொல்றது ரெண்டுமே தமிழ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் ஞா போட்டு தான் எழுதியிருக்காரு. நம்ம அரை ஞான் கயிறு தான் நம்மளும் சொல்லுவோம். அந்த ஞான் அப்படிங்கிற வார்த்தையை தான் இவரும் பயன்படுத்தியிருக்காரு. அவர் அதுல குறிப்பு சொல்றாரு, இவற்றுள் மூங்கில் நான் கோதண்டத்திற்கு உரியது அப்படின்னு ஒரு குறிப்பும் கொடுக்காரு. ஆங்கிலம் bowstrings are made of Morva, Sansevieria roxburghiana, Acca, Catotropis gigantea, Sana, Hemp, Gavedu, Coix purbeata, Venu, bamboo bark. வேணுங்கிறத மூங்கிலுடைய பட்டை அப்படிங்கிறது மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க, மேல் தோல்ங்கிறது மாதிரி. அண்ட் ஸ்நாயு சினியூ. உங்க தமிழ்? மூர்வம் என்னும் புல், எருக்கு நார், சணல் நார், காவேது மர நார், மூங்கில் கீற்று முதலானவற்றிலிருந்து நான்கயிறுகளை தயாரிப்பார்கள். சரி, ஏதாவது கேள்வி இருந்தா? இல்ல சாமி, கேள்வி எதுவும் இல்ல சாமி. பிரார்த்தனை.